ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பரசோதயாத். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரராய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டிசம்பர் மாத பலன்கள் டிசம்பர் 1 முதல் டிசம்பர் 31 வரை, கார்த்திகை 15 முதல் மார்கழி 16 வரை. முதலில் இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு முக்கியமான ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்பட்ட தீய சக்திகள் வீட்டு விட்டு ஓடப்போகுது. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆட்டி படைத்த செய்வின கோளாறு விலகப் போகுது. எப்ப? 3/12/2025 அன்று கார்த்திகை தீப விழா. அந்த சிவபெருமான் அக்னியை ஒவ்வொரு இல்லத்திலும் அந்த தீபத்தை ஏற்றி வழிபடும் பொழுது ஒவ்வொரு குடும்பத்தில் ஏற்பட்ட தீய சக்திகள் வீட்டை விட்டு வெளியே ஓடிடும். சரி, நன்மைகள் பிறக்கும், நல்ல யோகங்கள் பிறக்கும். அதற்கு ஏற்ற கிரகங்கள் 2026 பிறப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு நல்ல யோகங்கள் ஏற்படுத்துவதற்காக நல்ல கிரக மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றாக தெளிவாக சொல்கிறேன், ஆணித்தரமாக அடித்து சொல்றேன். நல்லது நடக்கும் என்று சொல்கிறேன், நன்மைகள் பிறக்கும் என்று சொல்கிறேன். ஆக முதலில் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், பூமியில் அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய செவ்வாய் 6/12/2025 அன்று தனுசுக்கு பயிற்சி அடைகிறார். வியாபாரத்தையும் கல்வியும் தொழிலையும் அரசியலையும் வளர்க்கக்கூடிய முன்னேற்றமாக கொண்டு போகக்கூடிய புதன் அவர் துலா ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதாவது உங்களுக்கு துலா ராசியிலிருந்து விருச்சிகத்துக்கு வர்றார். முதல்ல இதே 6/12/2000 கொஞ்ச நாள் தான் இருப்பார். அடுத்ததாக மிகவும் முக்கியமான குருவின் அதிச்சார பயிற்சி முடிவடைகிறது. முன்னோக்கி போன குரு பின்னோக்கி மீண்டும் மிதுனத்துக்கே வருகிறார். ஆக முன்னோக்கி போன குரு மீண்டும் மிதுனத்துக்கே பின்னோக்கி வரும் பொழுது யாருக்கெல்லாம் பின்தங்கிய பலன்கள், யாருக்கெல்லாம் மிக 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 சிறப்பான முன்னேற்றமான பலன்கள் என்பதையும் நாம் தெளிவாக பார்க்க போகின்றோம். அடுத்ததாக 22 இந்த அதிச்சார குரு பயிற்சி என்பது 21/12/2025. அடுத்ததாக 22/12/2025 அன்று சுக்கிரன் பல திருமண யோகத்தை செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய சுக்கிரனாகப்பட்டவன் தனுசுக்கு பெயர்ச்சி அடைகிறார். அந்த 22/12/2025 அன்று. அடுத்ததாக ஏற்கனவே பெயர்ச்சியார் கொஞ்ச நாள் இருப்பாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த புதனும் 25/12/2025 அன்று தனுசுக்கு வந்துடுறார். ஆக தனுசுல அடுத்ததாக என்ன வரப்போகுது? கார்த்திகை முடிஞ்ச உடனே மார்கழி 1ஆம் தேதி சூரியன் அங்கே வந்துடுறார். ஏன்னா மார்கழி 16 வரைக்கும் இந்த டிசம்பர் இருக்கு. ஆக மார்கழி பிறந்த உடனே சூரியன் அங்கே வந்துடுறார். அப்போ என்ன இருக்கு? சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் தனுசில் 2026 மிகப்பெரிய சாதனை புரிவதற்காக பல நல்ல யோகங்கள் உலகத்திற்கு படைப்பதற்காக தயாராகிவிட்டன. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இதற்கான அற்புதமான எல்லாருக்கும் என்னென்ன யோகங்கள், என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன தெய்வ வழிபாடுகள், என்ன பரிகாரங்கள் அப்படின்றத எல்லாருக்குமே தெளிவாக பார்க்க போகிறோம், துல்லியமாக பார்க்க போகிறோம். கிரகங்கள் எந்தெந்த இடத்துல ஆதாரமாக இருந்து உங்களுக்கு ஆணித்தரமான பலன்களை தெல்ல தெளிவாக விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லா ராசியும் பார்ப்போம், சரிங்களா? ஆக இது பொது பலன். ஆக நேர்களே, இது பொதுவான பலன். உங்க தனிப்பட்ட ஜாதக பிரம்மன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி யோகங்கள் கொடுக்க மாட்டார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள், ஒரே மாதிரி யோகங்கள் எதுவேனாலும் கொடுக்க போவதில்லை. ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலையில் தெளியிருக்கார். அதை உங்க சுய ஜாதகத்தை தெரிஞ்சுட்டு உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். இந்த காலத்தில் என்ன செய்யலாம், என்ன தொழில் ஆரம்பிக்கலாம், திருமணம் பண்ணலாமா,
வீடு வாசல் வாங்கலாமா, சுபகாரிய சொத்து வாங்கலாமா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகம். சரிங்களா? ஒரு நல்ல அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறோம், நல்ல அந்த வேலை கிடைக்குமா இப்படின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்தந்த நல்ல காரியங்கள்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகம் மட்டுமே உங்கள் வாழ்க்கை உண்மையான யோகங்களை சொல்லும். கீழே நம்பர் இருக்குது, அந்த நம்பரை நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு ஒரு நல்ல நேரத்தை ஒதுக்கலாம். ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒரு நல்ல நேரம் ஒதுக்கி பார்க்கலாம். சரிங்களா? ஆக இப்போ எல்லா ராசிக்குமே டிசம்பர் மாத பலன்கள். இந்த டிசம்பர் மாத பலன்கள் விருச்சக ராசிக்கு இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆக ஒரு விருச்சக ராசி என்பது கண்டிப்பாக கம்யூனிகேஷன், பத்திரிகை துறை, சினிமா துறை, கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஒருவர்கள். இவர்கள் உண்மையில் மிகவும் நம்பிக்கையானவர்கள். நம்பியவர்களுக்கு என்றுமே உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள். மிகவும் நல்ல குணங்கள் இவர்களுக்கு உண்டு. ஆனால் கோபம் என்று வந்துவிட்டால் அவங்க தாங்க முடியாது, பூமி தாங்காது. சரி, விருச்சக ராசி நேயர்களே, உங்களுடைய இந்த டிசம்பர் மாத ராசி பலன் என்னவென்றால், தனகாரகனும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ரெண்டுமே உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம். தனஸ்தானாதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் அவரே காலப்புருஷ தத்துவத்துக்கு பாக்கியாதிபதியாகி அந்த பாக்கியஸ்தானத்திலே தற்போது இருந்து கொண்டிருக்கிறார். அதனால தொடர்ந்து நல்ல பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்கும் நிச்சயமாக உண்டு. உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி படித்திருந்தால் கல்வியால் சிறந்த உத்தியோகம், அதே நேரத்தில் நல்ல முன்னேற்றங்கள், உயர்கல்வி முன்னேற்றங்கள், உங்களுடைய வருமானம் முன்னேற்றம் எந்த விதத்திலும் இந்த டிசம்பர் 21 வரை எந்தவித பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. ஏன்னா டிசம்பர் 21ஆம் தேதி அதிச்சார பெயர்ச்சி முடிவடைந்து மீண்டும் குரு பகவான் மிதுனத்துக்கே வந்து விடுகிறார். ஆக மிதுனம் என்பது உங்களுடைய அட்டமஸ்தானம், 8ஆம் பாவம். அந்த 8ஆம் பாவத்தில் தனகாரகன் இருந்து தன் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிலை. அதாவது வேற ராசிக்கு 8ல் இருந்து பாதிப்பு நிறைய வரும். ஆனால் அவரே அவருடைய ராசியை பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுவதால் அந்த அட்டமஸ்தானத்துக்குரிய மிகப்பெரிய பாதிப்புகள் என்பது கண்டிப்பாக இந்த டிசம்பர் 21 குறையும். பாதிப்பெல்லாம் ஏற்படாது, தைரியமாக இருக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? அதில் எந்தவித மாற்றமே இல்லை. இப்போ இந்த சிம்மராசிக்கு கடகராசிக்கு அட்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்துகிறார் இல்லையா? அப்போ அதுபோல் குரு பகவான் சுபகிரகம், மிகவும் சிறந்த சுபகிரகம், சுபத்துவம் வாய்ந்த தொழிலையும் வருமானத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பகவான். அவர் பாதிப்பு தரப்போவதில்லை. அடுத்ததாக இந்த மிக முக்கியமான கிரகங்கள் மாற்றம் அடைகிறது. இந்த மாதம் முக்கிய கிரகங்கள் மாற்றம் அடைகின்றது. இந்த 2026 பிறப்பதற்காக, அதை சாதனை புரிவதற்காக, அதில் நல்ல யோகங்கள் ஏற்படுத்துவதற்காக நல்ல கிரக மாற்றங்கள் ஏற்படுகின்றது. முதலில் செவ்வாய் 6/12/2025 அன்று விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய தனஸ்தானத்துக்கு வர, அதாவது உங்கள் ராசிக்கு, அதுவே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வருவது சிறப்பு. பாதிப்பு ஒன்றும் இல்லை. தொழில் மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மாற்றம் ஏற்படும். தொழிலில் ஏதாவது மாற்றி அமைக்கக்கூடிய நிலை ஏற்படும். வருமானத்தில் பாதிப்பு ஏற்பட போவதில்லை. மேலும் அதே 6/12/2025 அன்று உங்களுக்கு 8/11
11க்குரிய புதனாகப்பட்டவன் உங்களுக்கு 12ஆம் இடத்திலிருந்து துலா ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு வர்றார். மேலும் குருவுடைய பார்வை 21ஆம் தேதி வரைக்கும் குரு கடகத்தில் தான் இருக்கார். அப்போ அந்த 21ஆம் தேதி வரையிலும் இப்போ இவர் 25ஆம் தேதி வரை உங்கள் ராசியில் இருக்கிற புதன். அதனால் புதனுடைய பார்வையில் இருக்கிறனால நமக்கு உங்களுக்கு நிரந்தர வருமானங்கள், வருமானத்தில் அதிகப்படியான முன்னேற்றங்கள், லாபங்கள். ஏன்னா லாபாதிபதி உங்களுக்கு புதன். அப்போ நல்ல லாபங்கள் வரக்கூடிய நிலையில் ஏற்படும். சரிங்களா? அடுத்து இந்த புதனுக்கு அப்புறம் சுக்கிரன் என்ன பண்ணுறாரு, முதல்ல 22/12/2025 அன்று தனுசுக்கு வந்துடுறார். முதல்ல செவ்வாய் போயிடுறாரு. அதுக்கப்புறம் சுக்கிரன் அந்த இடத்துக்கு வந்துடுறார், செவ்வாயோட சேர்ந்துடுறார் 22/12/2025. அடுத்து இந்த விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய லாபாதிபதி உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு போயிடுறார். அப்போ 11ஆம் இடத்து அதிபதி, 11ஆம் பாவத்துக்குரிய அதிபதி 2ஆம் பாவத்திற்கு வந்தால் என்ன நடக்கும்? குடும்பத்துக்கு அதிகமான லாபங்கள் ஏற்படும், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், நல்ல வருமானங்கள் ஏற்படும், முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில முடியும், தொழில் வெற்றியில முடியும், வியாபாரம் வெற்றியில முடியும், வருமானங்கள் அதிகப்படும், முன்னேற்றங்கள் அதிகமாக கிடைக்கும், நண்பர்களால் மிகப்பெரிய வருமானங்கள் ஏற்படும். ஏன்னா 11ஆம் இடம் நண்பர்கள் ஸ்தானம். மனைவிக்கு வர வேண்டிய யோகங்கள் அனைத்தும் உங்கள் குடும்பத்துக்கு வந்து சேர்ந்துடும். கணவனுக்கு வரக்கூடிய யோகங்கள் அனைத்தும் உங்கள் குடும்பத்துக்கு வந்து சேர்ந்துடும். இதுதான் இந்த மாதத்தினுடைய. மேலும் இந்த மார்கழி மாதம் தொடங்கின உடனே, ஏன்னா மார்கழி 16 வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் இருக்கு. ஆக மார்கழி 16ல் சூரியன், அதாவது மார்கழி மாதம் தொடங்கின உடனே சூரியனும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு, தனுசுக்கு வந்துடுறாரு. அப்போ தனுசுல எத்தனை கிரகம் இருக்கு? சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இத்தனை கிரகங்களும் இருந்து அந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் குரு எங்கே இருப்பார்? அப்போ இது ஒவ்வொரு கிரகங்களாக மாறுது. 6ஆம் தேதியிலிருந்து 21, 22, 25 வரைக்கும் ஒவ்வொரு கிரகங்களாக மாறுது. அப்போ 21ஆம் தேதி குரு அவர் அதிச்சார பயிற்சி முடிவடைந்து அவர் மிதுனத்துக்கு போகிறார். அப்போ மிதுனத்திலிருந்து எங்கே சப்தம பார்வையாக பார்ப்பாரு? தனுசு, உங்கள் 2ஆம் பாவத்தை பார்ப்பாரு, தனஸ்தானத்தை பார்ப்பாரு, வியாபாரஸ்தானத்தை பார்ப்பாரு, வேலையை பார்ப்பாரு, முன்னேற்றத்தை பார்ப்பாரு, வருமானத்தை பார்ப்பாரு, உடல் ஆரோக்கியத்தை பார்ப்பாரு. இத்தனையும் சிறப்பு புரியும் 4 கிரகங்கள் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பல வழிகளில் வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இது என்னதான் நாங்கள் இந்த இடத்துல இருந்துட்டு அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு சொன்னாலுமே, கோடிக்கணக்கான விருச்சிக ராசி இங்கே பொதுவாக தானே சொல்ல போகிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரச்சனை இல்லை இருக்காது. அப்போ உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையை எப்போ சரியாகும்? இப்போ ஜாதகம் எதுக்குங்க பார்க்க போகிறீங்க? ஜாதகம் ஒருத்தருக்கு எதுக்கு பார்க்க போகிறீங்க? ஒரு நல்ல தொழில் நல்லா இருக்கணும், நல்ல வருமானம் வரணும், சிலருக்கு கல்யாணம் முடியலைன்னா கல்யாணம் முடியணும், சிலருக்கு குழந்தை இல்லைன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், சொத்து வாங்குறதா சொத்து வாங்கணும், வீடு வாங்குறது வீடு வாங்கணும், வாகனம் வாங்குறதா வாகனம் வாங்கணும். மனிதனுடைய அடிப்படை தேவைகள், அவருடைய லட்சியங்கள், ஆசைகள், வியாபாரங்கள், உத்தியோகம், பதவி உயர்வு, இது சம்பந்தமாக தான் நீங்கள் ஜாதகம் பார்க்க போகிறீங்க. அடுத்து கணவன் மனைவி பிரச்சனைகள். அப்ப இதெல்லாம் சரியானா போதும்ல. அப்ப பிரம்மனால் உருவாக்கப்பட்ட இதுக்காக ஜாதகம், இது நல்லபடியா உங்களுக்கு சரியானா போதும்ல, சொன்னது நடந்தா போதும்ல. அதுதான் இங்க முக்கியத்துவம். சும்மா தேவையில்லாம எதையோ சொல்லிக்கிட்டு நீங்க நினைச்சு வந்த காரியம் ஜெயமாகும் நடக்கணும். ஆக பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்க பிரம்மன் உங்களுக்கு என்ன தலையெழுத்து எதிர்க்காத அதை சரியா முறையா சரியா கணிச்சா நீங்க எண்ணிய காரியம் நிச்சயமா அப்படியே நடக்கும். ஒரு ஜோதிடத்தில் பலன் சரியா நடக்கல அப்படின்னா ஒன்றும் உங்க ஜாதகம் தப்பா இருக்கணும்,
இல்லாட்டி நான் தப்பாக இருக்கணும். இதுதான் உண்மை. ஆக கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்கள் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.